வெல்கம் டு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் பை டாக்டர் ஆனந்தன் சேனல். யூடியூப் நமக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக மெம்பர் ஆகி பர்சனல் டவுட்ஸ்லாம் கேட்கலாம், பர்சனல் டிஸ்கஷன் பண்ணலாம், மெம்பர்ஷிப் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போகிற ஐடியாவும் இருக்குது. சரி, இன்றைக்கி வீடியோ டாபிக் வருவோம். நிறைய பேர் ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சேஃபாக இன்ட்ரெஸ்ட் வட்டி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து மெயினாக 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டு, ரெண்டாவது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ரெண்டில் எது பெட்டர்? ரெண்டும் ஒரே மாதிரி கான்செப்ட் அப்படின்னாலும் ரெண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, சேஃப்டி, டேக்ஸ் பெனிஃபிட்டு, வித்ட்ராயல் ரூல்ஸு, லோன் ஃபெசிலிட்டி அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ கடைசியில் யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். வீடியோ கேர்ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃபிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் வெர்சஸ் பேங்க் எஃப்டி எது பெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக. அதே சமயம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு எது சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கணும். சரி, எதுக்காக இந்த கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸு, ரெண்டுமே ரொம்ப ரிஸ்க் குறைவானது, ரெண்டுமே பர்பஸ் வந்து சிமிலர். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4-5 வருஷம் அந்த மாதிரி பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அதே சமயம் சில ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அதோட ஃபியூச்சர்ஸு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அட்வான்டேஜஸ்ஸு, லிமிட்டேஷன்ஸு அதில் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீமு. ஒரு ஃபிக்ஸட் பீரியட், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி தரக்கூடியது. ஒரு கேரண்டியான இன்ட்ரெஸ்ட், அசல் வட்டி ரெண்டுக்குமே கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குது. லோ ரிஸ்க் அல்லது நோ ரிஸ்க்னுலாம் எந்த விதமான ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ அது அரசு ஆதரவான சேமிப்பு திட்டம். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். அதிகபட்ச லிமிட்டே கிடையாது. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவைலோ டேர்ம்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகராக இருக்கும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அப்புறம் 5 வருஷம் அப்படி தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டிங், அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி அசலோடு சேரும், வட்டிக்கு வட்டி கிடைக்கும். சரி, டைம் டெபாசிட்டோட என்னென்ன வட்டி இப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1 வருஷத்துக்கு 6.9% வட்டி கொடுக்குறாங்க, 2 வருஷத்துக்கு 7% கொடுக்குறாங்க, 3 வருஷத்துக்கு 7.1% கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு 7.5% கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு 7.5% வட்டி கொடுக்குறாங்க. இது வந்து டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்டும் 5 வருஷம் டெபாசிட்டுக்கு இருக்குது. சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டோட நன்மைகளாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது சோவரின் கவர்மெண்ட் கேரண்டி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கேரண்டி கொடுக்குறாங்க. ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. அதுவோ டேக்ஸ் பெனிஃபிட் 5 வருஷம் டெபாசிட்டுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டில் இருக்குது. ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் சொன்ன மாதிரி அந்த வட்டி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. வட்டிக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. அதே சமயம் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. 100% அரசு உத்தரவாதம் இருக்குது. ரைட், அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ரவுண்ட் ஃபிகர் தான் போட முடியும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் அந்த மாதிரி. நடுவில் எடுக்கிறதுல சில ரூல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 6 மாதத்துக்கு எடுக்க முடியாது. 6 மாதம் 1 வருஷத்துக்கு எடுத்தோம்னா எஸ்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் எடுத்தோம்னா 2 வருஷத்துக்கு மேலே பெனால்ட்டி வரும். அதே மாதிரி ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கிடைக்கும். ஆன்லைன் சர்வீஸு பெருசாக வரல. அடுத்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்துடலாம். அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு, அட்வான்டேஜஸ் நன்மைகள் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன எல்லாத்தை பற்றியும் பார்த்துடலாம். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் கொடுக்கக்கூடிய ஒரு டெபாசிட் ஸ்கீமு. ஒரு ஃபிக்ஸடாக ஒரு பீரியடுக்கு கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இது ஒரு கேரண்டியான ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் அப்படி எவ்வளோ வேணால் போட்டுக்க முடியும். ஸோ வங்கியோட நிலையான வைப்பு திட்டம் அது. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். நெட் பேங்க், ஃபோன் பேங்க்லேயே அமௌண்ட் போட முடியும், எடுக்க முடியும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன், மாதம் வட்டி வேணால் வாங்கிக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டால் லோன் வாங்கிக்க முடியும். சரி, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வந்து 6லேருந்து 6.6% வட்டி கொடுக்குறாங்க. இதே சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு 6.5லேருந்து 7.5% வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க. சரி, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதிகபட்ச வட்டி எவ்வளவு ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா இது அதிகபட்ச வட்டி தான். இதுக்கு குறைவாக தான் இருக்கும், மேலே அதிகம் இருக்காது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் 6.45% வட்டி கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசி பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு இங்கெல்லாம் வந்து 6.5% அதிக வட்டி கொடுக்குறாங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 6.6% வட்டி கொடுக்குறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் அதிகபட்சமாக 6.7% வட்டி கொடுக்குறாங்க. இது நம்ம ரெக்கார்டு பண்ணும்போது இருக்கிற வட்டி தான். சரி, சீனியர் சிட்டிசனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஸ் பேங்க்லேயுமே பேங்க் ஆஃப் பரோடாலையுமே சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும் 7.25% வட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கு டேட்டில்.
ஐசிஐசி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 7.05% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது வந்து டெய்லி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அட்வான்டேஜில் என்ன அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் பீரியடு. 6 மாதம், 1 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் அப்படி எவ்வளோ வேணால் அமௌண்ட் போட முடியும். ஈஸியாக எடுக்கலாம். அதே சமயம் ப்ரீமியம் வித்ட்ராயல் 2 வருஷத்துக்கு போட்டோம், 1 வருஷம் எடுக்கணும்னாலும் எடுக்க முடியும். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி தேவைப்பட்டால் ஒரு போட்ட அமௌண்ட்டில் 90% அந்தளவுக்கு லோன் வாங்கிக்க முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 0.5%, 1/2% சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கிடைக்கும். அதே மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். வீட்டிலேருந்தே நெட் பேங்க், ஃபோன் பேங்க் மூலியம் பணம் போட முடியும், எடுக்க முடியும். சரி, லிமிட்டேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பேங்க் வட்டி மாறும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் மட்டும் தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் மாறுன்னு சொன்னால் அதுவும் டெய்லியுமே மாறும். இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள். டிடிஎஸ் பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிக்குவான்னு நினைக்கிறாங்க, ஃபார்ம் 121 கொடுக்கணும். ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல், சப்போஸ் 2 வருஷத்துக்கு போட்டுறோம், 1 வருஷம் எடுக்கணும் அப்படின்னா 1 வருஷத்துக்கான வட்டி கால்குலேட் பண்ணி அது வந்து பெனால்ட்டி 0.5 to 1% பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் டெபாசிட்டோட கொஞ்சம் சேஃப்டி குறைவுன்னு சொல்லலாம். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் நிறைய பெனிஃபிட் பார்த்தோம். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நிறைய பெனிஃபிட் பார்த்தோம். ரெண்டுக்கு என்ன தனித்தனியாக என்னென்ன செக்டர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்பேர் பண்ணோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாக ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வரும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் பேங்க் மாறும், டெய்லி மாறும். சரி, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் 1 வருஷத்துக்கு 6.9% வட்டி கொடுக்குறாங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6.25% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் 2 வருஷம் டெபாசிட்டுக்கு 7% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6.3லேருந்து 6.45 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 3 வருஷம் டெபாசிட்டுக்கு டைம் டெபாசிட்டில் 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 6.3லேருந்து 6.5 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 இயர் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் அதிகபட்சமாக 7.5% வட்டி கொடுக்குறாங்க. பேங்க்கில் வந்து ஒரு ரேஞ்சே இருக்குது. 6.05லேருந்து 7.25 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷம் டெபாசிட்டில் நிறைய ரேஞ்ச் இருக்குது, அதிக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேங்க் மாறுது. சில பேங்க்கில் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு 5 வருஷத்துக்கு குறைச்சிட்றாங்க. சில பேங்க்கில் வந்து 5 வருஷத்துக்கு அதிக வச்சு வட்டி கொடுக்குறாங்க. சரி, சேஃப்டி கம்பேரிசன் பார்த்திங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குறாங்க, ரொம்ப சேஃபானது. அதே மாதிரி டெபாசிட் லிமிட் கிடையாது, எத்தனை லட்சம் இருந்தாலும் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துறாங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் பேங்க் கேரண்டி 5 வருஷம் டெபாசிட் மட்டும் இன்சூரன்ஸ் உண்டு. அதுக்கு மேலே பேங்க் கேரண்டி தான். சின்ன பேங்கில் டெபாசிட் பண்ணுவது மட்டும் 5 லட்சத்துக்குள்ளே டெபாசிட் பண்ணிக்கிறது நல்லது. சரி, டேக்ஸ் பெனிஃபிட் பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் 5 இயர் டெபாசிட்டுக்கு வந்து 80C எலிஜிபிளாக வரும். பேங்க்கில் வந்து டேக்ஸ் சேவிங் டெபாசிட்னு இருக்குது, அது 5 வருஷம் டெபாசிட் தான், அது 80C பெனிஃபிட்டு. ரெண்டுமே வந்து போடுற அமௌண்ட்டுக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் 80Cயில் இன்கம் டேக்ஸில் கழிச்சிக்க முடியும். சரி, ப்ரீமெச்சூர் வித்ட்ராயல் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் 6 மாதம் வரைக்கும் லாக்இன் பீரியட் வரைக்கும் பணத்தை எடுக்க முடியாது. 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் எஸ்பிஓக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பெனால்ட்டி அந்த மாதிரி வரும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் போட்டு ஒரு வாரத்துலேயே கூட பணத்தை எடுக்க முடியும். பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து சுமாராக 2% வந்து பெனால்ட்டி வரும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 1/2%லேருந்து 1 வருஷம் வரைக்கும் பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து டைம் டெபாசிட் லிமிட்டாக தான் இருக்கும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். சரி, லோன் ஃபெசிலிட்டி பார்த்தோம்னா, டைம் டெபாசிட்டுக்கு லோன் ஃபெசிலிட்டி இல்லை. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்தவரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள். ஈஸியாக லோன் வாங்கிக்க முடியும். ஆனால் 1 வருஷம் 2% வந்து நம்ம போட்ட அமௌண்ட்டோட அதிக வட்டி இருக்கும். உதாரணத்துக்கு 6.5% டெபாசிட் பண்ணியிருந்தோம்னா லோனுக்கு வந்து 7.5% அது 8% அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம போட்ட அமௌண்ட்டில் 90 வருஷம் வரைக்கும் லோன் வாங்கிக்க முடியும். சரி, இன்ட்ரெஸ்ட் பே அவுட்டு. சரி, மாதம் வட்டி வேணும் அப்படின்னு வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அப்படி வாங்கிக்க முடியும். 3 மாதத்துக்கு ஒருக்கா வட்டி வாங்க முடியுமானா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனால் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அந்த ஆப்ஷன் இருக்குது. வருஷம் ஒருக்கா வட்டி வாங்கிக்கலாமானா ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. கடைசியில் அதாவது ஒரு 5 வருஷம் டெபாசிட்னா 5 வருஷம் கடைசியில் அசல் வட்டி ரெண்டும் கூட்டு வட்டியாக வாங்கிக்கலாமா அப்படின்னு அந்த ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் இருக்குது, பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. சரி, ஆன்லைன் சர்வீஸ், ஆன்லைன்லேயே நெட் பேங்க், ஃபோன் பேங்க் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது எடுக்கிறதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது. இப்போ தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் எக்ஸலன்ட் சர்வீஸ் இருக்குது. ஃபுல்லாகவே டிஜிட்டலாகவே நான் பண்ணிக்க முடியும். எது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் சேஃப்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பெட்டராக இருக்கும். ஒரு கன்வீனியன்ட் ஈஸியாக இருக்கணும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டராக இருக்கும். லோன் தேவைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட் கேரண்டி வேணும் நினைக்கிறவங்களுக்கு
போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பெட்டராக இருக்கும். சரி, ஒரு ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுத்தோம்னா சேஃப்டி பொறுத்த வரைக்கும் டைம் டெபாசிட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், ஒரு சின்ன பேங்க் அதில் இருக்கிறனால. ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டைம் டெபாசிட்டுக்கு ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுக்கலாம். ஆன்லைன் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் டைம் டெபாசிட்டுக்கு ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங்கே கொடுத்துலாம். லோன் ஃபெசிலிட்டி டைம் டெபாசிட்டில் இல்லை, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் லோன் ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறோம், இந்த மாதிரி ரேட்டிங் வந்து அஃபீஷியலாக எதுவும் இல்லை. நன்மைகள் என்ன, ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சேஃப்டி இருக்குது, ஒரு ஸ்டேபிளான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது, லிமிடெட் சர்வீஸ், சில சர்வீஸில் சில ஃபெசிலிட்டி வந்து நேரில் போய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே சமயம் ஒரு சின்ன பேங்க்கில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. சரி, ஃபைனலாக ரெக்கமெண்டேஷன் பார்த்தோம்னா சேஃப்டி ஃபஸ்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இருக்காது, உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஃபைனலாக பார்த்தோம்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஹைப், கமெண்ட் அண்ட் ஷேர் தி வீடியோ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் see all our interesting வீடியோஸ். நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் ஆகி எல்லா பெனிஃபிட்டையும் பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் வந்து நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னோட பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.